போனதுக்கப்புறம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அவுட் ஆயிடுச்சுன்னா செத்து போச்சுன்னா மனுஷன் ஆதிகாலத்து ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து தனுஷ்கோடி வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ. சப்போஸ் பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா யார் பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி போகிற வழியில் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டு பார்த்திங்கன்னா ஏர்னிங் மார்னிங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த பெட்ரோல் பங்கில் தான் பார்த்திங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட பைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டு ரன்னிங்கில் இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பில் காத்து கொண்டு இருக்குது. நம்ம போய் பார்த்திங்கன்னா புது விளையாட வேண்டியதான். பார்த்திங்கன்னா மட்டும் விளையாட பண்ணுவோம். அதுக்கு நான் நம்ம சேனலுக்கு இப்போ சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு எத்தனை கிலோமீட்டர்னா கரெக்டாக 10 கிலோமீட்டர் தாங்க இருக்கும் தனுஷ்கோடிக்கு இதுக்கும். ஏன்னா தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து இல்லை, ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க சுச்சுவேஷன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா நான் பிளாக்ல சொல்லிடுறேன். தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் இருக்காது. எதுக்காக அர்ஜுன் அப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி வந்துச்சு இல்லைங்க. இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் அலோடு போல், காரு வேனுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குவாங்க போல். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தேன் வாக்கால் லிஃப்ட்டில் 4 வருஷத்துக்கு முன்னே வந்தேன். 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரே கண்டிஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் டூரிஸ்ட்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். ஆனால் ஈவினிங் 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே ரீச் ஆகணும். வெளியே ரீச் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அண்ணாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. 10 நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்டா அர்ஜுன் இந்த மாதிரி ஒரு இது அப்படின்னா இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 24 ஹவர்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் வெளியிலேருந்து டூரிஸ்ட் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. எதுக்காக இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1967 சம்திங். ஆமாம், 1967 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் தூங்கிட்டு நேரம் நைட்டு ஒரு 11 மணி சம்திங் இருக்கும். 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலை இருக்கும்ல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தண்ணி எல்லாமே கடலுக்குள்ளே உறிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரழிவு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடியில் வசித்த மக்கள்லாம் இருக்காங்களோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய குழந்தைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க, வயசானவங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா வானிவெல்லாம் பெருசாக நடந்துட்டு இருந்துச்சு. எப்படின்னா 1964க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வானிவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருந்த ஒரு இடம். இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் தாங்க. நம்ம தனுஷ்கோடி இருக்குல்ல, தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஜஸ்ட் 24 கிலோமீட்டரு. பாதி தூரம் தண்ணி இருக்கும், மீதி தூரம் நிலம் இருக்கும். மீதி தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாக இருக்கும். நிலம் மண் எல்லாம் ஒன்று தானே. பாதி தூரம் தண்ணி, பாதி தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் இருக்கும். மண்ணுக்கு அப்புறம் கடல், கடலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுக்க வந்து இலங்கை. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாணிபம் நடந்துருந்துச்சு முன்னெல்லாம் ஆரம்ப காலத்துலலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த சுனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பூஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அந்த ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுருச்சு அந்த தண்ணி. அப்படின்னா பார்த்துக்கங்களேன், ஒரு ட்ரெயினையே தூக்கி போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல வச்சு அந்த மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த அலை வந்த ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்காரங்க உள்ளே போகலாம். ஆனால் ஈவினிங் 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்துடணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை வாழ்க்கை. ஆனால் இங்கே வச்ச மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போக பார்த்தீங்கன்னா பெருசாக விருப்பமே இருக்காதுல்ல. யாருக்கா இருந்தாலும் அப்படிதான்.
நம்ம பெருசா வாழ்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மற்ற இடத்துக்கு கிளம்பி போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு விருப்பமே இருக்காது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சுத்தி பார்க்க வரணும்னு சொல்லி நம்மள மாதிரி சுத்தி பார்க்க வராங்கல்ல, அவங்களாம் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தங்க வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வாக் அண்ட் லிஃப்ட் பண்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே நான் இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடிக்கு பஸ்ஸில் வந்துட்டோம். ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரத்தில் பஸ் இல்லை, என்ன பண்ணணும் தெரியல. நடந்து போனால் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க பார்த்துருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கேட்க முடியாதுங்க இந்த இடத்துல பெருசாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அந்த அண்ணா கிட்ட நான் தனுஷ்கோடியில் பேசி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க ப்ரோ நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியாக போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளையும் நம்ம விஷ்ணு அண்ணாவையும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ராமேஸ்வரம் வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். ஒரு அழகான இடம். இதுக்குள்ள போவோம். ஐயோ பாலத்துல கம்பி வேலி வச்சு முள்ளு வேலி போட்டாங்களே. இங்க பாருங்களேன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்கக்கூடிய தண்ணியா இருக்கு. அடாடாடா அல்டிமேட்டா இருக்குங்க. நம்ம விட்டு தான் லூஸ் தரமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு நிறுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்மள தான் பார்ப்பாங்க சொன்னேன்ல. நல்லதா இருக்கான இருந்தாலும் செம்ம பியூரா இருக்குங்க தண்ணி. வாங்க வாங்க வாங்க. எங்க ப்ரோ போனா? தனுஷ்கோடி உட்காருங்க போலாம். சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? கேரளா. ஓ ரைட்டு. யூ டூரிஸ்ட். ஓகே. சோலோ ட்ரிப்பு? சோலோ ட்ரிப்பா? சோலோ. ஓகே ஓகே. ட்ரெயின். ஓகே ரைட். It was journey. தனுஷ்கோடி எல்லாம் குளிக்கிறாங்கப்பா. நம்மளும் குளிப்போம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டோம். அண்ட் நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிடக்குறாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு போய் ஐஃபோன் தானே சரி உள்ள நினச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போய் காட்டுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு நினைச்சேன். பட் ஆனால் இந்த தண்ணியில் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் கிட்டத்தட்ட அங்கே இருக்காருல நம்ம ப்ரோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஆளவே இல்லை காட்டி ஏற்றுக்கு ப்ரோ ஆழம் பாத்தீங்களா ஆழமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா இது ஆழமே இல்லாத கடலாக தான் இருக்கு. எனக்கு என்ன ஒரு பயமா இருக்குன்னா உள்ள கொண்டு போயிட்டு ஐபோன் சொல்றோம். பட் ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் எங்க வந்து பார்த்தீங்கன்னா போன் அவுட் ஆயிடுச்சுன்னா செத்து போச்சுன்னா அப்படின்னு ஒரு சின்ன பயம் அதெல்லாம் ஜெர்க் ஆகுது. ஐபோன்னா வாட்டர் ப்ரூஃப்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். வாட்டர் ப்ரூஃப் இல்லைங்க, எம்டி ப்ரூஃப். என்னன்னா நான் உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வச்சு அமுத்துனதுக்கப்புறம் உடனே வீடியோ கட் ஆயிருச்சு. என்னடா கட் ஆயிருச்சுன்னு நினைச்சு எடுத்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கட் ஆச்சு. எந்த அளவுக்கு வீடியோ இருக்கும் பார்த்தா கடைசியில் உள்ள பச்சை குழம்பே பார்த்தீங்கன்னா கட் ஆயிருச்சுங்க அநியாயத்துக்கு. வாட்டர் இஸ் குட் பியூர் கண்ணாடி மாதிரி இருக்குங்க உண்மையாலுமே தண்ணி. அப்புறம் ஒயிட்டா இருக்கு தண்ணி. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னன்றது நான் சொல்றதோட அப்படியே விளாக்லேயே பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்குன்னு. ப்ரோ நான் ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் இல்லை இல்லை வீடியோ விளாக் எடுத்துட்டு இருக்கேன், யூடியூப் விளாக்கு. நீங்க என்ன சொன்னீங்கல்ல அது அப்படியே ஒரு விளாக்ல வச்சுக்கலாம் சொல்லலாம் காட்டலாம்ல இவங்கள. வாங்க வீடியோக்குள்ள வாங்க. ஒரு ஆய் சொல்லிருங்க. அது ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கலாம்ல மூவி? ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளாம் ஒரு 6 அடி மனுஷங்களை பார்த்துருக்கோம். எத்தனை அடி? 16 அடி மனுஷன். ஆதி காலத்துல மூடைங்கன்னு சொல்லி கட்டப்பட்ட கட்டடங்கள் இது. மூடைங்கன்னா வந்து அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய கல்லுகள். அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வாகனம் இப்போ உள்ள காலத்துல வந்து வாகனத்தை வச்சு இப்படி வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் பண்றோம். அப்ப நேரத்துல வந்து மனுஷங்க எல்லாம் தூக்கி போட்டு செஞ்ச கட்டடங்க தான் அது. நம்ம பெரிய கோயில் ராமேஸ்வரம் இருக்குல்ல, அந்த பெரிய கோயில் கட்டப்பட்டதே வந்து மூடங்கி கட்டப்பட்டது. 16 அடி மனுஷன் கட்டப்பட்ட இடம் தான் அது பெரிய கோயில். அப்ப அம்மாச்சி காலத்துல பூட்டங்கஞ்சிய காலம் 1964 அழிஞ்சது. அதுக்கு முன்னாடி உள்ள பில்டிங் தான் இந்த பில்டிங்கு. புல்ல பூதங்க வாழ்ந்த இடம் தான் இது. புல்லு தனுஷ்கோடி ராமர் பாலம் கட்டப்பட்ட பூமி இந்த பூமி. ஃபுல்லாமே கல்லாலே செய்யப்பட்டது தான் இந்த ரயில்வே ட்ராக். இதெல்லாம் பார்த்துக்குங்க.
இந்த கல்லால உங்களால தூக்கி இப்ப உள்ள காலத்துல உங்களால முடியாது, கட்ட முடியாது. அந்த காலத்துல கட்டப்பட்டது வந்து மூடைங்க கட்டினது. 16 அடி மனுஷங்க. இந்த இருக்குல்ல தென்னை மரம் பனை மரத்தை புடுங்கிதான் பல்லே வளர்க்குவாங்கலாம். மீனை பனை மீன் பெரிய பெரிய மீனுகளை இடுப்புல கட்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு திருவாங்க கடலுக்குள்ள இறங்கி. எங்க பாட்டி காலத்துல சொல்லியிருக்காங்க. அவ்வளவு மினி சிங்கப்பூர் சிட்டி. அப்ப புராண காலத்துல மினி சிங்கப்பூர் சிட்டினா வந்து கப்பல் ஆர்பார் இங்கதான் இருக்கு. துறைமுகம் பெரிய கப்பல். ஆமா, பெரிய கப்பல் ஆர்பார். ஸ்ரீலங்காவுக்கு இதுக்கும் போயிட்டு வருது. இப்போ உள்ள காலத்துல வந்து ஒரே பாதை வச்சிருந்தாங்க தானே ஸ்ரீலங்கா. ஆமா எப்படின்னா வந்துன்னா இப்போ உள்ள காலத்துல வந்து நம்ம வந்து இங்க இருந்து ஏற்றுமதி கொடுத்து அங்க இருந்து காசுக தான் வாங்குறோம். அப்போ உள்ள காலத்துல இங்க இருந்து பண்டை மாத்துறது, இங்க உள்ள பொருள்களை கொண்டு போய் அங்க கொடுக்கறது, அங்க உள்ள பொருள்களை இங்க கொண்டு வர்றது. அதுதான் காசுக்கு எல்லாம் மதிப்பு கிடையாது. கொடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம். அது மட்டும் தான் செய்ய முடியும். ஆமா, எல்லாமே இதாயிருச்சு. ஃபுல்லாமே நியம சொல்ல வேண்டியது இருக்கு, ஸ்டோரி சொல்ல முடியாது. சரியா, ரைட்டு. இதெல்லாம் பாட்டி காலத்துல கேட்ட விஷயங்களா? கூட்டங்க காலத்துல இருந்து பாட்டி வாரிசு. எங்களுக்கு வாரிசுனா எங்க அபுத்தாவோட ஆட்சி, எங்க அபுத்தாவோட அம்மா அவங்க சொல்லி, எங்க அபுத்தா சொல்லி நான் கேட்டு அப்படி வாரிசு படி அந்த தான். கடல் கல்லாலே கட்டி செஞ்சதுதான். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய கல்லு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் தான் அந்த கல்லுல உருவாக்கப்பட்டது வந்து குறிப்பிட்ட பில்டிங் மட்டும்தான். இந்த கல்லுக புல்லு வந்து பாறையில மலையில உடைச்சு செஞ்சதுதான். ஆனா இங்க மலையில கிடையாது. ஃபுல்லா ஸ்ரீலங்கால வந்து ஏற்றுமதியா வந்த கல்லு தான் புல்லு. ஆமா, கல்லு தான். இந்த கல்லுக புல்லு. சரியா, அப்ப அந்த நேரத்துல வந்து ஒத்துமையா தான் இருந்துச்சு நாடு. இப்பதான் வந்து ஒதுங்கிருச்சு, பிரிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல ஒத்துமையா இருந்துச்சு. இந்த இருக்குல்ல இந்த கல்லு, இதெல்லாம் கடல் கல்லு. இதெல்லாம் நல்ல வீடியோ எடுங்க பாருங்க நீங்க. ஆமா, வந்திருக்குல்ல, இதெல்லாம் கடல் கல்லு தான். எவ்வளவு பெரிய கெருமண்டே வந்தாலும் நீங்க அடிச்சு காட்டலாம். கடல் கல்லாலதான் செய்யப்பட்ட ட்ராக், ஸ்டீம் இன்ஜின் ட்ராக், நீராவி இன்ஜின் ட்ராக். சரியான. அப்ப இதுலதான் அந்த ட்ரெயின் பூஸ்ட் வண்டி இதுலதான் வந்துருக்கு. ஆமா, ஸ்டீம் இன்ஜின் ட்ராக். எப்படின்னா நீராவி இன்ஜின். இது இருக்குல்ல, இது புராண வாட்டர் டேங்க். ஆமா, புராண வாட்டர் டேங்க்னா உள்ள தண்ணி ஏற்றி இதுல டேங்க் இருந்துச்சு. இந்த டேங்க்ல இருந்து தண்ணியை சப்ளை செஞ்சு ட்ரெயினுக்கு ஏத்துறது. தனுஷ்கோடியும் பார்த்தீங்கன்னா சுற்றி முடிச்சாச்சு, ராமேஸ்வரமும் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ இருக்கார்ல, கேரளா ப்ரோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோங்க. ஓகே பையா, ஓகே, சேஃப் ஜேர்னி. ஓகே, நோ தேங்க்யூ, சேஃப் ஜேர்னி. சரிங்களா? யா, சரி போயிட்டாரு. டாட்டா, பாய் பாய். எர்ணாகுளத்தில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. யா கண்டிப்பா யா கண்டிப்பா. சரி, சேஃப் ஜேர்னி. யா ஓகே. யா தேங்க்யூ. ஓகே பையா, பாய். அவ்வளோதாங்க. ஓகே பையா, பாய். அவ்வளோதாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம திருச்சி போக வேண்டியதான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டூரேஷன் பார்த்திங்கன்னா லென்த்தாக வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த விளாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாருக்கா புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு சோலோ ட்ரிப்பாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலாம், பேசலாம், பழகலாம். பட் அவங்க கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடயே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. நாட் லைக் இட் 1% அப்படின்னு அவுட்டு இங்கிலீஷில் ஏதோ தப்பாக இங்கிலீஷ் பேசி இப்போயும் எனக்கு என்னென்னா தப்பாக இங்கிலீஷ் வருது. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பழகினா அவங்ககிட்ட பேச தான் தெரியும். ஆனால் எல்லாத்துலேயும் பேச கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ண தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ பேசுங்க, பழகுங்க. இந்த ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண கற்றுக்குங்க. நமக்கு யார் என்ன எதுன்னே தெரியாமல் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டாக சொல்கிறேன், உண்மையாலுமே சொல்கிறேன், செம்ம ஒர்த்தாக இருக்கும். செம்ம ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தரும். யார்கிட்ட பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பேச வரும், பழக வரும். எல்லாத்துலேயும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கற்றுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா சோலோ ரைட் பண்ணுறா பெஸ்ட்டு தான். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோலோ ட்ரிப் பண்ணாதீங்க. அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம மட்டும் இது பண்ணுங்கள். ஏன்னா சோலோ ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜாய்மெண்ட் இருக்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் பிரச்சனையும் வரலாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இது பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு பசங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.